இனிய அன்னையார் அவரே அனைத்திற்கும் காரணகர்த்தா, மகத்தான படைப்பாளி, அவரிடமிருந்தே அனைத்தும் வெளிப்பட்டது என்று கூறுகிறார். மேலும் இவ்வுலகில் நாம் நமது எண்ண உருவாக்கங்களில் காணும் அனைத்துமே அவரிடம் இருந்தும் அவராலேயும் மற்றும் அவருடைய நோக்கத்திற்காகவுமே இங்கே புவியில் இருக்கின்றன என்று கூறி மீண்டும் தொடர்கிறார். என்னுள் இல்லாதது எதுவும் இல்லை. நான் யார் என்பதை புரிந்து கொள்ள மக்கள் நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுக்க வேண்டும். இருப்பினும் எனது அன்பர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். ஆனாலும் நான் அவர்களால் எளிதில் பற்றி கொள்ள முடியாதவளாகவே இருப்பேன். இந்த விஷயத்தில் நாம் மேலும் அதிகம் பேச வேண்டாம். ஏனெனில் வார்த்தைகளும் சொற்கோவைகளும் மிக உயர்வான இந்த விஷயங்களை பேசுவதற்கு போதியவை அல்ல. இவற்றை சொற்களில் கொண்டு வருவது எளிதல்ல. மக்கள் அனைவரும் தாம் கற்பனை செய்யக்கூடியதை விட நான் மிகவும் வலிமையும் ஆற்றலும் உள்ளவள் என்று கருதுகிறார்கள். ஆயினும் அனைத்தையும் விட நான் மிகவும் மென்மையானவள், இனிமையானவள். நான் 1000 வழிகளில் மனப்பாங்குகளில் எனது இருப்பை பற்றி மேலும் மேலும் கூற முடியும். ஆனால் ஒரு சாதகர் தன்னுடைய உணர்வின் உயர்வால் மட்டுமே என்னை நெருங்கி வர முடியும். நான் கூறுவது அனைத்தையும் இந்த மொத்த உலகத்தாலும் உடனடியாக புரிந்து கொள்ள இயலாது. அன்னையார் மேலும் சில அழுத்தமான கருத்துக்களை தருகிறார். என் குழந்தாய், நான் அனைத்தையும் அறிவேன். என்னுடைய கண்கள் மூலமாக ருத்ர அம்சத்தின் ஒரு பகுதி வெளிப்படுமானால் எதிரே இருப்பவர் எவராயினும் கரைந்து போய்விடுவார். பிறகு அவர் இருக்கவே மாட்டார். அந்த பார்வையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அத்தகைய பார்வையை விடுத்து நான் மிகவும் அருள் ததும்பும் பார்வையையே அளிக்கிறேன். ஆனால் எனது பார்வையினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதே போன்று நான் உன்னை பார்த்து மோனா திருவுருமாற்றம் அடையட்டும் என்று நினைப்பேனாயின் உடனே நீ திருவுருமாற்றம் அடையக்கூடும். ஆயினும் இவ்வாறு ஒரே படியில் இது நடைபெற தேவையில்லை. நீ அதற்காக திட சங்கல்பத்துடன் தீவிர ஊக்கத்துடன் உன்னை தூய்மை மற்றும் நேர்மை உள்ளவனாக உயர்த்தி கொள்ள பாடுபடு. காத்திரு. ஒரு நாள் நான் உன்னை திருவுருமாற்றம் செய்வேன். என்னிடம் மட்டுமே அதற்கான திறவுகோல்கள், வழிகள், முறைகள், செயல்பாடுகள் இருக்கின்றன. பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் காத்திரு.